ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kodak குக்கிங். இன்றைக்கி ரொம்பவே நல்ல நாள், தைப்பூச திருநாள். வாழ்த்துக்கள். தைப்பூசத்துக்கு விரதமாக இருந்து சமைச்சு பொங்கல் வச்சு சாப்பிட்றது தான் என்னோடய வழக்கம். அதே போல் இன்றைக்கும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக டே தொடங்கிடுச்சு. விரதம் இருக்கனால வெறும் டீ காஃபி மட்டும்தான். அதனால ஃப்ரெஷ்ஷாக காஃபி போட்டு ஃபஸ்ட் காஃபி குடித்தாச்சு. காஃபி குடித்ததுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணணும். தைப்பூசத்துக்கு நிறைய பேர் கோயிலுக்கு போவீங்க, நிறைய பேர் வீட்லேயும் சாமி கும்பிடுவீங்க. என்ன போல் வீட்டிலேருந்து சாமி கும்பிட்டாலும் விரதமாக இருந்து கோயில் போய் சாமி கும்பிட்டாலும் ரெண்டுமே ஒன்று தான். மற்றவங்களுக்கெல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இட்லி ஊற்றிட்டு சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணியாச்சு. இட்லி தோசை இருக்க வரைக்கும் மார்னிங் டிஃபனுக்கு ரொம்பவே நம்ம சிரமப்பட தேவையில்லை. நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் நிறைய ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். மற்றவங்க எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு மார்னிங் குளிச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி விறகடுப்பான்னு நினச்சி நம்ம கேஸ் ஸ்டவ்வுக்கும் சாமி கும்பிட்டுடலாம். அப்போ தான் அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம விறகடுப்பு செய்யும்போது என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் செய்கிறோமோ அதே மாதிரி கேஸ் ஸ்டவ்வுக்கும் நான் செய்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் இன்றைக்கி சாமிக்கு இதில் சக்கரை பொங்கல் வைக்க போகிறேன். பச்சரிசி ஒரு உலக்கு, பாசிப்பருப்பு அரை உலக்கு. பச்சரிசியை நல்லா கழுவிட்டு அதோட தண்ணியை மட்டும் இதில் ஊற்றணும். பச்சரிசி கழுவின தண்ணி மட்டும் அரிசி விழாமல் இந்த பானை ஃபுல்லாக ஊற்றணும். இது மாதிரி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம பற்ற வச்சுட்டு எரிக்க ஆரம்பிச்சிடலாம். இது அப்படியே பொங்கி வரும். நம்ம பொங்கி வந்ததுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணி எல்லாமே நம்ம இறச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்டு நம்ம வச்சுருக்க பாசிப்பருப்பை போட்டுடலாம். பாசிப்பருப்பும் அரிசியும் தனித்தனியாக ஊற வச்சுருக்கணும். அதில் இருக்க சூடான தண்ணி எல்லாமே பாதி அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போட்டுட்டு சிம்லேயே வேக வைக்கணும். பாசிப்பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா மலர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பச்சரிசியை போட்டுட்டு அதே மாதிரி சிம்மில் வச்சுட்டு அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெல்லம், வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம பொங்கல் ரெடி பண்ணிக்கலாம். என் ஸ்டைலில் சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு பொங்கல் ரெடி பண்ணி சாமியும் கும்பிட்டாச்சு. மதியம் லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் ரெடி பண்ணியிருந்தேன். கேரட் பொரியல், பாசிப்பருப்பு, கூடவே நல்லா சூடான ரசம், கூடவே சூடான சாதம். உங்கள் வீட்டில் தைப்பூசம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.